சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதியை அதிரடியாக கைது செய்ய போகிறார்களா சிபிஐ துறை அதிகாரிகள்? தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு தற்பொழுது மு.க. அழகிரி எடுத்த நடவடிக்கை நீதிமன்றம் ஒரே வார்த்தையில் வழக்கை முடித்துவிட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் கீழவளவு பகுதியில் அரசிற்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரனைட் கற்கள் எடுத்து அரசிற்கு சுமார் 259 கோடி இழப்பீடு செய்ததாகவும் ஒலிம்பஸ் கிரனைட் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களான எஸ். நாகராஜன் மற்றும் மத்திய முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி ஆகியோர் மீது 2012ஆம் ஆண்டு கீழவளவு போலீசார் வழக்கு பதிவும் செய்து விசாரணையும் தற்பொழுது வரை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் நாகராஜன், துரை தயாநிதி உள்ளிட்டோர் மீது நீதிமன்றத்தில் சுமார் 5191 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் இருந்து துரை தயாநிதியை விலக்களிக்க கோரி நீதிமன்றத்தில் தற்பொழுது மு.க. அழகிரி மனு தாக்கல் செய்துள்ளார். எதற்காகவென்றால், அதாவது மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை நிச்சயமாக குணப்படுத்த வேண்டும், இந்த வழக்கிலிருந்து அவரை விலக்களிக்க வேண்டும் என்று மு.க. அழகிரியின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். நீதிமன்றம் ஒரே ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்த வழக்கையும் முடித்து வைத்துவிட்டது. அதாவது, நீதிமன்றத்தில் துரை தயாநிதி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு உண்மையில் துரை தயாநிதி அவர்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அது எப்படியான பிரச்சனை, முழுமையான ஒத்துழைப்பை மருத்துவர்கள் மூலமாகவும் கிட்டத்தட்ட துரை தயாநிதி நேரில் ஆஜராக வேண்டும் ஒரு முறை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தை வைத்து போலி ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள். ஒருவேளை இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் நீதிமன்றத்தில் இருந்து பொய்யான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்குத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகமும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை துரை தயாநிதி அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் தெரிவிக்குமேயானால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.